நாங்குநேரி படுகொலை சம்பவம். இதற்கு ஆளும் கட்சி துணை நின்றது அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியில் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் செல்வ பெருந்தகை அவர்கள். கூட்டணி பேரமாக இருக்கட்டும், கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிற அந்த செய்தியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்குநேரிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க கேட்டீங்கன்னா ஆளும் கட்சி என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இது மட்டும் இல்லையே, விஜய் அவர்கள் ஒர்த்லெஸ் விஷயம், அதை பற்றி கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நாமும் நீங்களும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது வர சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரே, அது என்ன அப்படிங்கிறதும் இனி அதை பிளாஸ்டாக நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஆரம்பமாயிருச்சு. இவ்வளோ நாள் அவங்களுடைய விஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. இரண்டு விஷயங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அஸ் யூஷுவல் திராவிட கட்சிகள் மாதிரியே இவங்களும் ஏகப்பட்ட ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரீபீஸை இவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்கிறாரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். பட் இலவசங்கள் கொடுத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அந்த இலவசங்களை கொடுப்பதால் மக்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகளும் தாவேகா சரியாக ஆராயுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி நாமளே கேட்டுக்கிட வேண்டியதான். ஏன்னா இவ்வளோ நாள் இலவசம் அப்படிங்கிறத கொடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி திராவிட கட்சிகளை பற்றி நாம் கேட்கும்போது நீங்களும் அதே தான் கொடுக்குறீங்களா, இல்லை இந்த இலவசத்தை சமாளிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சமாளிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கான ஒரு முன்னேற்பாடுகள், அதற்கான செலிப்ரேஷன் அப்படின்னு செய்யும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்தோம்னா, பொதுவாக இந்த பட்ஜெட் அறிவிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பட்ஜெட் அறிவிப்பில் 30% அப்படிங்கிறது டேக்ஸாக போகுது, ஸ்டாலின் சாருக்கு டேக்ஸாக போகுது, 20% நேரடி ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கு டேக்ஸ் ஆகும், 10% மற்ற அமைச்சர்களுக்கு டேக்ஸாகவும் போகுது. அந்த 30% எடுத்தாலே நம்ம நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கால்குலேஷனை சொல்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆளும் கட்சி, ஆண்ட கட்சியான அதிமுகவை எடுத்து பார்த்தாலுமே அந்த பீரியடுக்கும் இந்த பீரியடுக்கும் இடையே ஒரு 4.5 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டோட்டலாக நம்ம பட்ஜெட்டே, ஒட்டுமொத்தமான நம்முடைய தமிழ்நாட்டு பட்ஜெட்டே 4.39 லட்சம் கோடி ரூபாய் தான். ஸோ இந்த 4.39 லட்சம் கோடி ரூபாயில் நிறைய ஊழல் நடக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் சரியில்லை, இதை நிவர்த்தி பண்ணி மக்களுக்கான நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்வது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இனி அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல்லி புரிய வைக்கணும், இல்லாட்டி செஞ்சு புரிய வைக்கணும். அப்படி இல்லையா இந்த திராவிட கட்சிகளுக்கு எப்படி பேக்ஃபயர் ஆச்சோ அதே மாதிரி பேக்ஃபயர் தாவேகாக்கும் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்ன சட்ட ஒழுங்கு, சட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? நான் இவர் சொல்லலை, சொன்னது ஸ்டாலின் சார் அவர்கள். ஸ்டாலின் சார் சொன்னதுக்கு இணங்க இங்கே சட்ட ஒழுங்கு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சான்னு கேட்டால் அப்படி இருந்துமா இங்கே இவ்வளோ அவலங்கள் நடக்கிறது? சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட இடத்துல இன்றைக்குமே சரி 2 பேரை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. நிறைய இடங்களில் பெண்கள் வன்கொடுமைகள், ஒரு குழந்தை அடிச்சே கொண்டுட்டாங்க சக மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த மாணவர்கள் கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, எனவே சிசிடிவிலாம் தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீலகிரியில் நேற்று ஒரு அம்மா அழுதாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் இன்றைக்கி சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது மட்டும் தானா, அந்த 2 வயசு குழந்தைய ஒரு திமுகவினுடைய இளைஞர்னு ஒருத்தன் கொண்டான் பார்த்தீங்களா, அந்த வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை என்ன செஞ்சுருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகள் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி மாறிட்டாங்க? உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்து வருகிறோமா? அதை மீட்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை.
நாளுக்கு நாள் காவல்துறை அதிகாரிகள் அந்த வேலையை சரியாக செய்யலை, இந்த இடத்துல கஞ்சா புழக்கம் இருந்தது, அதை தட்டி கேட்க போனவங்களை கொண்டுட்டாங்க, அதை காவல்துறை அதிகாரிகள் தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு வழக்காக நம்ம பார்த்தது நம்ம அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நேற்று கூட ஒரு காவல்துறை அதிகாரி திடீர்னு பார்த்தா ஒரு 32 வயசு வீடு, ஒரு பெண் இருக்கக்கூடிய வீட்டில் தனிமை போய் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டினார் அப்படின்னு சொல்லி செய்தியை போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் செய்தி வருது. இதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி நெகட்டிவ் செய்தி காவல்துறை அதிகாரிகள் மீது வரும். ஆனால் அதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நிறைய முன்னேற்பாடுகள் எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் செய்வாங்க. பட் அது எதுவுமே இப்போ இல்லை. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அது எதுவுமே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது காவல்துறை. இதுதான் நமக்கு ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. இந்த இடத்துல புது இலாக்கா அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தால் நல்லா இருக்கும். காவல்துறை அதிகாரிகளையும் நேரடி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத சரி பண்ணிட்டாங்கன்னா அதை விட நிம்மதியான ஒரு தமிழ்நாட்டை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இரண்டாவதா, 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. போன முறை திமுக ஆட்சிக்கு வந்து எல்லா மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக அதில் உரிமை தொகை வழங்குவதற்கான தகுதி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, உருட்டினாங்க. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. இது ஏகப்பட்ட பேக்ஃபயர் ஆச்சு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு, குறிப்பாக திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ சொல்லியிருக்கிறதும் திமுக இப்போ அறிமுகம் செஞ்சுருக்கிற 1000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி அதிமுக நாங்கள் 2000 ரூபாயா மாத உதவித்தொகை அப்படிங்கிறத கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் தாவேகா ஒரு படி மேலே 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு 3000 இல்லாட்டி 4000 ரூபாய், அப்படி இல்லைன்னா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னு தோணுது. அடுத்ததாக உரிமை தொகையை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், 5000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி வந்தாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. சரி, இந்த இடத்துல இந்த 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இது எல்லோருக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இடத்துல தகுதி அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, மீதம் இருக்கும் எல்லாருக்குமே கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். அடுத்ததா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 கேஸ் சிலிண்டர். இன்றைக்கி கூட கேஸ் சிலிண்டர் 50 ரூபாய் ஏதோ உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியானது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோராயமாக இவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா 1000 ரூபா 1100 ரூபா இருக்கும். அப்போது 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதம் 2500 ரூபாய் போக அப்படி கணக்கு போட்டாலும் வருஷத்துக்கு 25000, அப்படியே போட்டாலும் ஒரு 30000 ரூபா, 36500 இது கூட வருது ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்கிற கணக்கு. அடுத்ததாக, பெண்கள் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் தரமான பட்டுச்சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே 8 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது சாத்தியமா அப்படிங்கிறத விட அது கூடவே ஒரு பட்டுச்சேலையும் கொடுக்குறாங்க. அது நெசவாளர்கள்ட்ட வாங்குற மாதிரி ஒரு இது வச்சாலும், ஸோ 8 கிராம் தங்கம் இப்போ இருக்கக்கூடிய விலைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு விலை, தங்கத்துக்கு விலை இதுக்கு பாதிக்கும் பாதி தான். இனி தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக குறைய போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. பட் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, தாவேகாவும் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. தாவேகாவினுடைய உறுப்பினர்களாக, தொண்டர்களாக இருக்கிறவங்க ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இதை அட்லீஸ்ட் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 1 இயர்க்குள்ளேயாவது சரி செய்ய, இல்லாட்டி இதை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் அதே கேள்வி கேட்டீங்க, திமுகவை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன வந்து 3 வருஷம் ஒன்றுமே செய்யலை, அடுத்த 2 4வது வருஷம் 5வது வருஷம் தான் எல்லாம் செஞ்சீங்க, அதெல்லாம் தவறு. அப்போ நீங்கள் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சுருப்பீங்கல்ல, கண்டிப்பாக R&D செஞ்சுருப்பீங்க. எதை வச்சு நம்மகிட்ட கஜானாவில் எவ்வளோ வரும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இன்கமாக வருது, அவுட்கமாக எவ்வளோ போகுது, எக்ஸ்பென்ஸாக எவ்வளோ போகுது, அப்போ இதுக்கான ஒட்டுமொத்தமாக நம்ம இவ்வளோ இலவசங்கள் சொல்கிறோமே, இது நம்மளால் முடியுமா முடியாதா? ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் இதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த வாக்குறுதிகள் தான் இப்போ மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அடுத்ததாக, 1 முதல் 12வது வகுப்பு வரை குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 15000 ரூபாய், 1லேருந்து 12வது வகுப்பு வரை யாராவது
குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய செலவுக்கு அது எப்படி அந்த ஸ்கேலை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஆகக்கூடிய செலவுகள் அல்ல 12வது வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய செலவு. அப்போ எல்லாருக்குமே 15,000 ரூபாயா, இல்லை 1லேருந்து 5, 5லேருந்து 10, 10, 12 அப்படின்னு சொல்லி 3 ஸ்கேலாக அது தரம் திரிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்ததா, அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இந்த கட்டணமின்றி பெண்களுக்கான பயணம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏசி வேறு நிறைய பஸ்லாம் இருக்குல்ல, எஸ்சிடிசிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் உள்ளே வந்துருமா? அப்படி வந்துச்சுன்னா ஏகப்பட்ட செலவுகளாகுமே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு. அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக என் முன்னாடி வந்து நிற்கிது. என் முன்னாடி தான் நிற்கிதான்னு தெரியல, உங்கள் முன்னாடி நிற்குமான்னு தெரியல. பட் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அதாவது மாதத்துக்கு இத்தனை முறை, ஏன்னா டெய்லி போயிட்டு வர்றது ஓகே, அது லோக்கல் பஸ்ஸில் அவங்க போயிட்டு வரட்டும். வெளியூருக்கெலாம் போயிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு இத்தனை முறை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா? அப்படி இருந்தது என்றால் அதையும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்கள் 2.5 GB தான் டேட்டா உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த கன்ஃபியூஷன் மக்கள் மத்தியில் வந்துடக்கூடாது. எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு துணுக்காக கூட மாறிடலாம். அதனால் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நமக்கு தேவைப்படுது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கக்கூடிய இந்த படையை சார்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது. பெண்கள் இந்த வேலுநாச்சியார் படைக்கு மட்டும் கிடையாதுங்க. பாடி கேம் அப்படிங்கிறது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்குமே கொடுத்தால் நல்லது தான். ஏன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகளில் ராங்காக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க. அப்போ அந்த பாடி கேம் ஆஃப் ஆச்சுன்னா, இல்லாட்டி அதை அவங்க எடுத்துகிட்டு போகலைன்னா, ஒரு கைதியை விசாரிக்கும் போது, இல்லாட்டி ஒரு கைதின்னு வேண்டாம், ஒரு சாதாரண நபரை அவருங்க விசாரிக்கும் போது, ஈவன் டிராஃபிக் போலீஸ் கூட சரியாக விசாரிக்கிறது கிடையாது. அவங்க கையூட்டம் வாங்குறாங்க, நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க. இது எல்லாமே பாடி கேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் அதை நீங்கள் ஆலோசிக்கக்கூடாது? எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஈவன் டிராஃபிக் போலீஸ் உட்பட எல்லாருக்குமே பாடி கேம் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. 1க்கு 2 பேட்டரி வாங்கி கொடுத்துருங்க, இல்லாட்டி ஒரு பவர் பேங்கை கொடுங்க, இடுப்பில் சொருகிக்கிட்டும் அந்த இடத்துல பாடி கேமை ரெடி பண்ணுங்கள். அவங்க வேலை செய்கிறது என்ன, 8 மணி நேரம் 10 மணி நேரம் சர்வீஸ் பண்ணுறாங்க. சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 12 மணி நேரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 2 பேட்டரி போதும் அன்லிமிட்டடாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ அந்த 2 பேட்டரியும் வச்சு அவங்க சார்ஜ் பண்ணி இதை கரெக்டாக அதை நடைமுறைப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை அதிகாரிகளிடமிருந்தும் சில மக்கள் தப்பிப்பார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு என் மனசுலலாம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன் வெளிநாடுகள்லாம் இருக்குது, நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லையே? அதை எப்போவுமே ஆன் பண்ணியிருக்க வேண்டாம். ஒரு விசாரணை நடக்கும்போது மட்டும் அதை ஆன் பண்ணணும். அதை கண்டிப்பாக மஸ்ட்டாக ஆன் பண்ணியிருக்கணும். அப்படி ஆன் பண்ணாதவங்களுக்கு எதிராக வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்படும். அது வேறு விஷயம். இப்போ இது எல்லாமே இங்கே மேண்டேட்டரியாக ஏன் கொண்டு வரக்கூடாது? இந்தியாவுக்கே இது ஏன் ஒரு சிறந்த மாநிலமாக பாருங்கள், தமிழ்நாடு போலீஸ்க்கெலாம் நாங்கள் பாடி கேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும்ல. அதை கொஞ்சம் தாவேக ஆலோசிக்கலாம். அடுத்ததாக, பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும். சரி, பெண்களுக்கு அதிவிரைவாக நீங்கள் நீதியை கொடுக்க போகிறீங்க. பெண்களுக்கு இது தேவைதானா? இல்லைன்னு சொல்லலை. 90% பெண்களுக்கு தேவை. ஆனால் 10% இருக்கக்கூடிய பெண்கள் தவற ஆண்கள் மீது ஏதாவது ஒன்று சொல்லும்போது ஆண்களுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது? நீங்கள் பெண்களுக்கான இந்த தேர்தல் வாக்குறுதியில் அதிகமாக பெண்களுக்கானது ஓகே, மகளிர் தினத்தில் நீங்கள் இதை வெளியிட்டிருக்கீங்க. பட் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஆண்களுக்கும் அதுக்காக கட்டணமின்றி பேருந்து அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. அப்படிலாம் செஞ்சிட்டிங்கன்னா மொத்தமாக நம்முடைய போக்குவரத்து கழகம்லாம் படுத்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆண்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க? தவறாக நிறைய பெண்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், தவறாக பிசிஆர் ஆக்டை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததாக, தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் அவசர கால பொத்தான்கள் SOS பட்டன்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த SOS பட்டன்ஸ் பொருத்தப்படும். CCTV கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்கிற வகையில் 0 டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். 0 டார்க் ஸ்பாட். 0 டார்க் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஏன்னா அங்கே அது ஒரு டார்க் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி தான் எல்லா செய்தி ஊடகங்களும் சொன்னாங்க. அப்போ அந்த டார்க் ஸ்பாட் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் உருவாக்கப்படும். இல்லாட்டி அந்தந்த நிறுவனத்திடம், அந்தந்த தனியார் அமைப்பிடம் சொல்லுங்கள், இந்த இடத்துல இவ்வளோ டார்க்காக இருக்கக்கூடாது,
விளக்குகள் போடுங்க, சிசிடிவி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி போடுங்க. சிசிடிவி போடக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகக்கூடிய சிசிடிவியா, இல்லாட்டி அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டிப்பாக அதுக்கான நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்கள அதை சரிபார்க்க சொல்லுங்கள். ஏன்னா சிசிடிவி பொருத்துவது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக பொருத்திட்டு போயிடலாம். அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஆட்கள் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும் என்கிற உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். அது ஆல்ரெடி இருக்குது. சில இடத்துல ரோட்டரி கிளப்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, சில இடத்துல தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்கிறது. அரசாங்கம் செய்வது இன்னும் முழுமையடையவில்லை அப்படிங்கிறது விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. பெண்கள் நடத்தும் சுய உதவிக்குழுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்கப்படும். சுய உதவிக்குழு பதிவு செய்யப்பட்டு குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக MSME நம்ம மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அது 100% மானியமாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவல் அறிவிப்பு. நம்முடைய பெண்களை அங்கே அடுத்த கட்ட லெவலுக்கு அவங்க நிறைய பெண்கள் இதனால் பயனடைவார்கள் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் சூப்பராக கொண்டு போனால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே பேபி வெல்கம் கிட், இதை சூப்பரான பேர் சொல்லி போட்டாங்க. மாமன் மோதிரம் இல்லாட்டி மாமன் சீர் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப டச்சபிளாக, ரொம்ப குடும்பத்தோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப பேர் அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல அதிமுக இதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பேர் போடுறது சரியில்லை, குலவிளக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பட் அது அந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தலை. அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த உதவித்தொகைக்கு அவங்க வச்ச பேரும் சுத்தமாக வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பெயர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் திமுக ஜெயிப்பதற்கான காரணம். அவங்க சொல்லக்கூடிய பெயர்லாம் பாருங்களேன், விடியல்னு சொல்லுவாங்க, உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரை கேட்கும்போது நமக்கும் இது தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே அண்ணன் சீர் அப்படின்னு சொல்கிறதும், இல்லாட்டி மாமன் சடங்கு, இதெல்லாம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த கட்டமாக தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்னவா இருக்கும்? ஏன்னா இது ஒரு ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான். இன்னைக்கு தாய் கழகத்திற்கு திரும்பும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்து நிறைய பேரை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நிறைய சேர்ஸ் வேக்கண்டாக தான் இருந்துச்சு, என்னால் அதை பார்க்க முடிந்தது. அதில் விசுவாசத்திற்கு OPS என்றால் துரோகத்திற்கு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் யார் சொன்னாங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கார். நம்முடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, OPS அவர்களிடம் 2 முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களுடைய பதவியை கொடுத்தாங்க, ஆனால் திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. பட் EPS அப்படி கிடையாது, EPS அந்த பதவியை பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, UPSC எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. பட் அதே நபர்கள் நான் அப்போலோவில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நபர்களை சில செய்தி ஊடகங்கள் அவங்களுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா எங்கிட்ட தான் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பப்ளிக்காக வேண்டாமே. எல்லாத்துலேயும் கிரெடிட் எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நல்லது நடந்தால் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, கெட்டது நடந்தால் கெட்டது நடக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அது தவறாக இருக்கே. அதுதான் இப்போ ஆளும் கட்சியினுடைய மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதா நம்முடைய ஒரு மனக்குமரல். வேற ஒன்றுமே இல்லைங்க. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு வண்டி இடித்து கொன்று போட்டுருச்சு. அவங்க குழந்தையும் இறந்துருச்சு. ஆனால் கொன்று போட்டவனுக்கு உடனடியாக ஜாமீனை கொடுத்து விட்டுருக்காங்க, வெளியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அது பின்னாடி ஒரு டேஷ் கேம், ஒரு வண்டியினுடைய டேஷ் கேம் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், திமுக கொடி இருந்துச்சு அப்படிங்கிறதும் மன்னிக்க முடியாத குற்றம். இதெல்லாம் ஏன் மீடியா பேச மாட்டேங்காங்க? சில மீடியா வீடியோ வெளியிடுறாங்க, திடீர்னு பார்த்தா 1 மணி நேரத்தில் டிலீட் பண்ணிடுறாங்க. முக்கியமான மீடியா எதுவுமே பேச மாட்டேங்காங்களே. நம்ம வீட்டு குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம பேசாமல் இருப்போமா? பேசலாம், நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கும், ஏன் இந்த திமுக கொடி குத்துனா நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இங்கே உருவாக்கி விடுறீங்களே, இதுதான் உண்மையிலேயே ஹிட்லர் மாதிரி தெரியுது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.